The grace that reaffirms, the grace that reinstates, the grace that restores. மீண்டும் உறுதிப்படுத்துகிற கிருபை, மீண்டும் நம்மை புதுப்பிக்கிற கிருபை, மீண்டும் நம்மை நிலைநிறுத்துகிற கிருபை. John chapter 21 நம்ம எடுத்து வச்சுக்கோம். That's a beautiful portion where Jesus appearing to disciples third time. அதுலேருந்து அப்படியே நம்ம ஒரு வசமான வாசிக்க போகிறோம். We are going to dwell there. எப்படி ஆண்டவர் பேதுருவை ரீஅஃபர்ம் பண்ணார், எப்படி பேதுருவை ரீஇன்ஸ்டேட் பண்ணார், எப்படி பேதுருவை ரெஸ்டோர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ go to verse 1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. ஆமென். So every chapter in the Bible is so important. It could have இந்த சாப்டர் இல்லாமல் இருந்தால் கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஜீசஸ் எழுந்துட்டாரு, அப்படியே பரத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம் ஜான். Why John had to write this? Why John had to spend time writing this incident? Just like how resurrection passage is important for the whole narration, even this incident is very important. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களின் உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறதா இருக்குது, முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு திபேரியா கடற்கரை மறுபடியும் சீஷர் நம்ம வெளிப்படுத்தினா அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து அது அப்படி சொல்கிறார். தட்ஸ் அ மேட்டர் where Jesus revealed himself for the third time. Even though John writes this, the whole book, and John says so many times that Jesus loves me so much and I love Jesus so much, but John have a courtesy to write about Peter, his co-disciple. இன்னொருத்தர் கதையை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, இன்னொருத்தரோட கதையை வந்து பெருமையான கதைகளை சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ்வலாக தயங்குவோம். பட் ஜான் கம்ஸ் தேர், அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை எழுதி வச்சிருக்காரு பாருங்கள். ஸோ திபேரியா கடற்கரைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்ல. திபேரியா கடற்கரை எப்படி ஒரு அதனோட இன்னொரு பேர் வந்து கலிலேயா கடற்கரை இல்லையா? ஸோ வை டிட் த டிசைபிள்ஸ் ஜெருசலேமில் இந்த ரிசரக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க வந்து வை டிட் தே கோ டு கேலிலி? இன் லூக் சாப்டர் 24:49 ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்டே இன் ஜெருசலேம் until you receive the promise of the Holy Spirit. ஏன்னா எருசலேம் இருக்கு சொல்கிறாரு, ஆனால் இவங்க வந்து கலிலேக்கு போயிட்டாங்க. கீழ்ப்படியில் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அந்த டைமிங், அந்த பிளேஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, அந்த நரேஷனில் பார்க்கும்பொழுது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து அதை வந்து we'll see another verse, Matthew 26:32 பீட்டர் வந்து இயேசு மறுதலிக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு நான் கலிலேயாவுக்கு போவேன், உங்களுக்கு முன்பாக நான் போவேன் அப்படின்றார். ஸோ அதனால தான் இவங்க வந்து ஆல்ரெடி ஜீசஸ் 2 times அப்பியர் ஆகிட்டாரு. தேர்ட் டைம் அப்பியரன்ஸ் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சொந்த ஊருக்கு போயிடலாம், ஜீசஸோட லைஃப் வந்து எனிவே இங்கே முடிஞ்சிச்சு இல்லை, இதுக்கு மேலே எருசலேமுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு வேலை கிடையாது அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து கலிலேக்கு போகிறாங்க. பேதுரு போகிறாரு. பேதுரு வந்து ஒரு ஃபிஷர் மேன் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும். திருப்பி சொந்த ஊருக்கே போகிறாரு. சரி நம்ம போய் திருப்பி நம்ம பொழப்பு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ தே வென்ட் டு கேலிலி அண்ட் தென் குரூப் ஆஃப் டிசைபிள்ஸ் கூடவே போகிறாங்க. வேர்ஸ் 3 பார்க்குறோம். பீட்டர் சொல்கிறாரு, ஐம் கோயிங் டு ஃபிஷிங், ஐம் கோயிங் அவுட் டு ஃபிஷ் அப்படின்னு. அந்த அதர் டிசைபிள்ஸ் செட் டு ஹிம், ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ. ஸோ ஒரு ராத்திரி வேலையில் அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போகும்பொழுது அங்கே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். It's been 3.5 years since Peter worked with his boat. திருப்பவும் he is returning back to his old business, right? Why did he do that? Why go for fishing again? அவருடைய அழைப்பு அவர் மறந்து போயிட்டாரா? எனிவே இந்த 3.5 years வந்து நல்லா ஆண்டவர் கூட இருந்தோம், சுற்றினோம், அங்கங்கே போனோம், அற்புதங்களை வந்து பார்த்தோம், நம்மளும் ஊழியம் செஞ்சோம். மேபி இதெல்லாம் வந்து ஓவர் போல் அவ்வளோதான், டெம்பரரி மிஷன் போல தெரியுது. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஒரே ஒரு வேலை தான் நமக்கு தெரியும், ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்க தெரியும். அதனால் இவர் வந்து கிளம்பிட்டாரா? ஸ்பிரிச்சுவலாக அந்த மோடில் இருந்தது போதும். லெட்ஸ் கோ பேக் டு ப்ராக்டிக்கல் மோட். என்னதான் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சம்டைம் வந்து வி கோ பேக் டு ப்ராக்டிக்கல் மோடு. பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் மோடில் இருந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது.
ப்ராக்டிக்கல் மோட் அட்லீஸ்ட் ஐ நோ வாட் டு டூ, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில். அதனால் அவர் போயிட்டாரா? பீட்டர் வெரி வெல் நியூ தட் ஆண்டவர் வந்து செத்து அப்படியே போயிடல, உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு எழுந்துட்டார். 2 times அப்பியர் ஆகிருக்கிறாரு, அவங்களோட பேசியிருக்கிறாரு, அவங்களோட சாப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான் பாருங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி. அப்படி யாருன்னா அங்கே இருக்கிறீங்களா? காட் வில் ஸ்பீக் டு யூ. இதுக்கு மேலே என்ன நடக்கும்? இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் வந்துட்டேன், இவ்வளோ நாட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன? But he is quite not sure about what he is going to do that moment. ப்ளஸ் பேதுரும் நமக்கு தெரியும், நம்ம துருப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் பாருங்க. ஸோ சும்மா இருக்க முடியல ஒரு நாள். சரி தெரிஞ்சது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு போட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போட்டை வந்து பார்த்தா எல்லாம் வந்து தூசி படிஞ்சிருக்குது, எல்லாம் ஒட்டடை எல்லாம் அடித்து அந்த நெட்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னா ஜீசஸ் போயிட்டாரு, திருப்பி நான் வந்து என் பொழப்பை பார்க்க போகிறேன். ஸோ மீன் பிடிக்க கிளம்புறாரு, கூட இவங்களே கூட்டுக்கிறாரு. பீட்டர் டெசிஷன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹிஸ் கோ பார்ட்னர்ஸ். இவருக்கு வந்து தோணுது நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இவர் மட்டும் அமைதியாக போயிருக்கலாம். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே மற்றவங்களும், இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற டிசைபிள்ஸ்க்கெல்லாம் பீட்டர் இஸ் லைக் ஜீசஸ்க்கு அப்புறம் பீட்டரை தான் பார்க்குறாங்க பாருங்க, ஒரு ரோல் மாடலாக, ஒரு தலைவராக. அந்த ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி பழகிடுச்சு. இப்போ அவங்களுக்கா ஒரு சுய புத்தி அப்படியெல்லாம் இல்லை பாருங்க. ஜீசஸ் சொல்லுவார், இவங்க செய்வாங்க, அந்த மாதிரியே போயிடுச்சு. இப்போ 3 வருஷம் கழிச்சு ஜீசஸ் வந்து சடனாக இவங்களை விட்டு போனோன்னு அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வேறு யாரும் கதி இல்லை, நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் செய்கிறோம், நீ மீன் பிடிக்க போறியா, நாங்களும் மீன் பிடிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. So we see this thing called influence there, right? Because they see Peter as influencing person. அவர் என்ன சொன்னாலும் இப்போ இவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பாருங்க. How about in our life? How do we influence other people? Particularly when people look up to us, people see us, when people keep us in a certain position, how do we influence others? How is our conversation with people? How is our behavior with people? How is our characteristics coming out when we are with people? Is our conversations be salted and seasoned? பவுல் சொல்றார், உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் உப்பினால் சாரமேற்றப்பட்டதா இருக்கணும், உங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். How is our communication? How is our words usage? நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? Is it hurting them or building them? Is it giving them hope or destroying the hope? So Peter says, மீன் பிடிக்க போகலாம். So people would have thought, okay, அவ்வளோதான், நாமளும் மீன் பிடிக்க போகிறோம். பீட்டரே போகிறாரு. பீட்டர் யார்? அந்த 3 பேரில் க்ளோஸாக ஒருத்தர். பீட்டர் யார்? ஜான் ஜேம்ஸ்க்கு விட பெரிய ஆள். அவர் என்ன சொல்கிறாரோ அது தேவவாக்கு மாதிரி அவங்களும் நினச்சி கூடவே போகிறாங்க. அன்றைக்கி போயிட்டு அவங்க மீன் பிடிக்க போடுறாங்க, வலைய போடுறாங்க, ஒன்றும் அகப்படலை. ஜஸ்ட் லைக் பிஃபோர் ஹவு பீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், சேம் திங் ஹேப்பன் அகெயின். ஒரு மீனும் அகப்படலை. காலையில் ஆயிடுது. அதிகாலையில் தூரத்தில் ஒரு உருவம் நிற்குது. 4ஆம் வசனம், விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு ஒன்றுமில்லை என்றார்கள். அவங்களுக்கு தான் ஒன்றுமே சிக்கலையா, மாட்டலையா. அண்ட் தூரத்தில் இந்த பைபிள் வேர்ஸ் சேஸ் தட் இட்ஸ் லைக் 100 meters away. ரொம்ப ஆழமான கடல் கிடையாது. அவங்க முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வராங்க, ஒன்றும் இல்லை கையில். அந்த மாதிரி நேரத்தில் தூரத்துலேருந்து ஜீசஸ் வந்து ஏதாவது இருக்கா அவங்க கையில், மீன் யாராவது மாட்டிச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று. ஜீசஸ் சேஸ், 6வது வசனம், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்கள்.
அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அன்னைக்கு நடந்த மாதிரி திருப்பம் அதே மாதிரி. பேதுரு அதை யோசிக்க கூட இல்லை பாருங்க. யோ, நாங்களே கடுப்பில் இருக்கிறோம், யார் நீ, என்ன ஜீசஸ்ன்னு இன்னும் தெரியல, உங்களுக்கு தெரியலன்னு வசனம் சொல்லுது. ஸோ பீட்டர் இஸ் நாட் ரியாக்டிங் லைக் ஆஷாலாம் இல்லை. அவருக்கு டெஸ்பரேட் என்ன வேணும், இப்போ மீன் வேணும். ஸோ என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி கடந்து வந்துருக்கோம்ல. ஒரு டெஸ்பரேட்டான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க ஆயத்தமாக இருப்போம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் ஆப்ஷன் டி யாருன்னா ஒரு குடத்தை சொன்னால் கூட நம்ம கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். பிகாஸ் வி நீட் தட் திங் வெரி டெஸ்பரேட்லி. அவங்களுக்கு மீன் வேணுங்க. இவ்வளோ நாட்கள் ஜீசஸ் கூட இருந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க, காணிக்க வந்திருக்கோம். யூதாசு அந்த துணி பையை தூக்கி வச்சுட்டு சுமந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ட்ரெஷரர் யூதாஸ், அவர்கிட்ட போய் பணத்தை கேட்டிருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நோ இன்கம், நோ ஆஃபரிங், நோ டொனேஷன்ஸ், நத்திங். கரெக்டா? ஸோ ஜீசஸ் பி லைக், பீட்டர் பி லைக், பரவாயில்ல போட்டு தான் பார்ப்போம். அண்ட் தென் இட் த்ரூ த நெட். ஆஸ் வி கெஸ், நிறைய மீன்கள் அகப்படுது. அப்போ தான் ஒருத்தனுக்கு லைட் அடிக்குது. போட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு தூரம் இருந்தாலும் இந்த மிராக்கிள் நடந்த உடனே பேசும்பொழுது ரெக்கக்னைஸ் பண்ணல. He did not recognize Jesus' voice, but he recognized the miracle. ஐயோ, இது எங்கேயோ நான் பார்த்துருக்கிறோமே, இது பீட்டர் ஞாபகம் இல்லையா? இதே மாதிரி முன்னாடி நடந்துச்சு இல்லை? அவர் ஆண்டவர் நிற்கிறாரு. தென் சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதனால் அவர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணியிருக்கிறார் போல. மேற்சட்டையை விட்டுட்டு அப்படியே கீழே கடலில் குதிக்கிறார். முன்னாடி அவர் பாவின்ற ஒரு எண்ணம், அந்த குற்ற உணர்வு. இப்போ அது கிடையாது. ஜீசஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸை பார்க்கறதுக்காக போட் கரையை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இவர் குதிச்சிடுறாரு. ஏன்னா போட்டை விட இவர் ஃபாஸ்ட்டாக போய் ஜீசஸை பார்க்கணும். இஸ் ஜஸ்ட் லைக் ஜம்பிங் இன் டு த வாட்டர் ஸோ தட் he can go ahead of the boat just to hug Jesus. அந்த மாதிரி தான் அந்த காட்சி. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த போட் டோ பண்ணி அதை இழுத்துக்கிட்டு கரைக்குள்ளே கொண்டு வராங்க. அங்கே பார்த்தா ஜீசஸ் ஒரு அழகான ஒரு சீன். அந்த நெருப்பு இருக்குது, தழல் இருக்குது, அது மேலே மீன் ஜீசஸ் ஃப்ரை பண்ணுகிறார். இஸ் மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் தெம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு வந்தீங்களே அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஜீசஸ் ரெக்கக்னைஸ் தேர் ஹார்ட் ஒர்க். ஏதோ அவர் மிராக்கில் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு போகணும் இல்லை, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. உடனே சரி நீங்கள் பிடிச்சிட்டு 2 எடுத்துனாங்க, அதையும் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. Peter was like, he was full of excitement. 153 large fish கிடைச்சிருக்குது. இவ்வளோ மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழியில் அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படி போட்டுச்சு வசனம்? இவ்வளோ மீன் அகப்பட்டும் வலை கிழியவில்லை. மோசேயோட காலத்தில் பார்க்குறோம், அந்த புதர் அவ்வளவு எரிந்தும் அது சாம்பல் ஆகவில்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தும் இஸ்ரவேல் மக்களுடைய செருப்பு தேஞ்சு போகல. ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோட கட்டை வெந்து போகல. When God does miracle in our life, it leaves no damage. அவர் ஆசீர்வாதங்களோடு கூட அவர் வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நாம பிடிச்சிருந்தா அந்த மீனை வலைகள் கிழிந்திருக்கும். Because the miracle comes from God, comes from Jesus Christ. அந்த miracle அப்படியே preserve பண்ணுது பாருங்க. The miracle is preserved. There is no damage in the miracle. வசனம் 12 வரும். ஏசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கஷ்டப்பட்டு டயர்டா ஒன்றும் இல்லாமல் மீன் எதுவும் பிடிக்காமல் வரும்பொழுது இவங்களுக்கு பம்பர் ப்ரைஸ் மாதிரி ஏன்னோ ஃபஸ்ட்டு 153 லார்ஜ் ஃபிஷ் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கஷ்டப்பட்டு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்ல, சோர்வோட காளி வலையோடு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், சம்பளம் இல்லாமல் போயிருந்தா எப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளம் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் ஜீசஸ் பார்த்தா வெல்கம் பண்ணுறாரு, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி ஜீசஸ் வச்சிருக்கிறாரு. And he is inviting them to join him for the breakfast.
இதுக்கு முன்னாடி ஜீசஸ் வந்து அவரோட ஃபெல்லோஷிப் வித் டிசாப்பிள் ஒன் லாஸ்ட் டைம் இருந்துச்சு எங்கே சொல்லுங்கள்? இது மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கே இருந்துச்சு? லாஸ்ட் சப்பர். அது லாஸ்ட் சப்பர் இரவில், இது காலையில். It was a time of departing and farewell. It was time of sorrow. It was pain and despair. It was time of betrayal. It was a time of reign of darkness. Last Supper. But now, Jesus has died. He's resurrected. He's won the death and the evil dark forces. Now, this is the morning. Amen. இப்போது காலை பாருங்க. மாலையில் வருகிற அந்த புலம்பல் காலையில் கழிப்பா மாறுது. Yes, the supper was over. It's time for the breakfast. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, it's time for breakfast. It's time for new grace. It's time for new mercy. Amen. Lamentations 3 chapter 3 verses 22-23 says, because of Lord's great love we are not consumed, for his compassion it never fails. They are new every morning. Great is your faithfulness. Psalms 90 verse 14 says, satisfy us in the morning with your unfailing love, that we may sing for joy and be glad all of it is. இப்போ ஆண்டவர் வந்து அந்த காலையில் ஒரு புதிய கிருபை போல he comes after the night and is feeding his lovely disciples. 13ஆம் வசனம், அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இது வந்து மூன்றாவது தரிசனம். Now we coming to this portion where Jesus is having beautiful conversation with Peter. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா, அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். Jesus asked Peter a question, do you love me more than these? The question is not do you love me. அது மட்டும் இல்லை, he is comparing with other people. Do you love me more than this? இவங்க எல்லாரை விட நீ என்ன நேசிக்கிறியா? Peter says, yes, Lord, I love you. You know that அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி இந்த ஒரு கொஸ்டினும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பீட்டருக்கு. Do you know me? What the world says about me? What do you tell about me? அப்படின்னு பீட்டர் கேட்கும்பொழுது Peter says, you are the son of a living God. You are the coming Messiah. And this time Jesus is not about asking about his identity, but about the condition of his heart. The fire is in front of them. நெருப்பு தடல் அங்கே இருக்கு. அந்த சில கேள்விகளும் அங்கே இருக்கு. இந்த நெருப்பு பார்க்கும்போதும் ஒரு சூழ்நிலை நமக்கு ஞாபகத்துக்கு வரணுமே. என்னது? Peter. Denial. Peter reminds of another situation. It was the time when Jesus was arrested. He was in the high priest home. பயந்து போய் அங்கே இருக்கிறாரு. நெருப்புல சுற்றி எல்லாரும் குழு காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவரும் போய் குழு காய்றாரு. வேலைக்காரங்க சில பேர் வந்து கேட்குறாங்க, உன்னை எனக்கு தெரியும், நீ ஜீசஸ் கூட தான். இல்லை 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 இல்லை, எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. 3 times the question was asked, just like Jesus predicted. 3 முறை சேவல் கூறுறதுக்கு முன்பதாக நீ 2 முறை கோத்துனா நீ 3 முறை மறுதளிப்ப. And Peter cried bitterly after that. He felt very guilty about his actions. ஆனால் இங்கே not about his identity. அவரு தெரியுமா இல்லை உன்னை தெரியுமா அந்த கேள்வி இல்லை. Do you love me? That's very deep. I know you know me. I know you can confess about me. இப்போ வேற யாருன்னா ஒன்று வந்து கேட்டா ஜீசஸ் தெரியுமா நான் தைரியமாக சொல்லுவேன். அது என் கேள்வி இல்லை. என் கேள்வி அதுக்கு மேலே. Knowing Jesus is not about my concern. Everybody knows about me. எல்லாருக்கும் தான் என்ன தெரியும். Hindus knows about me. Muslims knows about me.
Everyone knows that what kind of a person. I was healing here and there. I was doing good things. எல்லாரும் சொல்லுவாங்க ஏசு நல்லவருங்க. It's not about that. It's about, do you love me? Fire signifies a Holy Spirit rekindling our faith, our calling, our gift. சில வேளையில் நம்ம சின்ன பசங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்கள நம்ம கண்டிக்கும் பொழுது அவங்க அழுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு they will come back to us. Do you love me? How many times Rema would ask me that question? Do you love me? Appa, do you still love me? Amma, do you still love me? But it was Peter who was supposed to be asking that question after all this. Correct? Jesus அந்த கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை. The question belonged to Peter. Lord, do you love me? I was a sinner, but Lord, it was not me who searched for you, but it's you who searched for me. It was you who called me and made me to follow you. It was you who made me number one among the close circle of 3. It was you who taught me how to do ministry. It was you who made me to walk on the water. It was you who made me to see the visions of speaking with Moses and Elijah. It was you who washed my dirty feet with your holy hands. It was you who blessed me and showed your love for me. I once confessed to who you are. வானத்திலிருந்து வந்த மேசியான்றதை நான் கன்ஃபஸ் பண்ணேன். ஆனால் அதே வாயினால பயந்து போய் நான் உங்களை மறுதலிச்சேன். It was me supposed to be asking that question. Lord, do you love me after all that failure in my life? Lord, do you still love me after all that? After knowing everything about me, about every secret, private things about me, knowing all that. நான் வெளிப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் ப்ரைவேட்டாக நான் யாருன்னு எனக்கு தெரியும். காட்ஸ் நான் எனக்கு தெரியும். I supposed to be asking that question. Even after knowing all that, do you love me? But in this case, it's just like our innocent children, just like our kids. Jesus is asking that question. Do you love me? அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. என்ன நான் போனேன்னா அநேக மக்கள் இருக்கிறாங்க அவரை நேசிக்கிறதுக்கு, அநேக ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அவரை நேசிக்கிறதுக்கு. ஆனால் பேதர் இல்லைன்னா என்ன, அநேக டிசைபிள்ஸ் இருக்கிறாங்களே. பட் ஒய் வாஸ் லாங்கிங் ஃபார் பீட்டர்ஸ் லவ்? ஒய் இஸ் லாங்கிங் ஃபார் அவர் லவ்? And he is asking, do you love me more than this? இந்த வார்த்தையை do you love me ன்னு 3வது முறை கேட்கும்போது பீட்டருக்கு அப்செட் ஆயிடுறாரு. and he is hurt. அப்படிதானே இருந்திருக்கும் ஜீசஸ்க்கும், அப்படிதானே இருந்திருக்கும் ஜீசஸ்க்கும். when he denied, Peter says in verse 17, Lord, you know all things, Lord, and you know that I love you with his hurtful heart. ஒருவேளை பீட்டர் நினைச்சிருக்கலாம், லார்ட் யூ நோ தட் ஐ டினைட் யூ ஃபார் அ மொமெண்ட், பட் யூ நோ டீப் இன் மை ஹார்ட் ஐ லவ் யூ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள்லாம் கஷ்டப்பட போவீங்க, சஃபர் ஆக போவீங்கன்னு சொல்லும்போது நான் தான் உங்களை தனியாக கூட்டு போய் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை, இந்த பாதையில் நீங்கள் போக தேவையில்லை, என்ன நான் உங்களை அவ்வளோ நேசிச்சேன் ஆண்டவரே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தோட்டத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தனோட காதை நான் வெட்டினேன், உங்களை நான் நேசிச்சேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு மொமெண்ட் நான் அந்த 3 முறை நான் மறுதளிச்சிருக்கலாம், ஆனால் உங்களை நான் உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்றார் பீட்டர். Yes, Lord, I love you. I love you. To show my love, what you want me to do? Do you want me to build a big the memorial palace or monument in your name? உங்க பேர்ல ஒரு பெரிய செலை வைக்கட்டுமா?
Do you want me to look after your mother? I can do a better job. நீங்கள் ஜானுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் அம்மாவை. To show my love, to express my love, what you want me to do? Do you know I own a fishing company? You want me to keep your name, Jesus Fishing Company? I can do that. Tell me, Lord, how do you want me to express the love that I have for you? எப்படி அதை நான் ப்ரூவ் பண்ண நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, feed my lamb, feed my sheep, feed my flock. For the threefold questions, a threefold answer. The answer is always the same. Sheep, lamb அப்படியெல்லாம் இருந்தாலும் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. Feed my flock, my people. நீ என்னை நேசிக்கிறது உண்மையாக இருக்கும்னா நான் நேசிக்கிற ஜனங்களை நீ நேசிக்கணும். That is the one thing I expect from you. Sushilod worship lo he touched that. If you really love me, you should love other people. You should care for the flock. ஏன்னா அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன். உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அவங்கள அதே போல தான் அவங்கள நான் லவ் பண்ணுறேன். If you saying I love you Lord, I would say you love them. Loving God is directly proportional to loving people, my dear people. Love for Jesus is always measured by how you love other people, because Jesus loves them. And probably Jesus சொல்றாரு Peter பார்த்து, probably you might have forgotten that the call I had for you. இதுக்கு மேலே உன்னை மீன் பிடிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். மீன் பிடிக்கல, உன்னை மனுஷர்களை பிடிக்க நான் உன்னை அழைப்பேன் அப்படின்னு சொன்னேன். Probably you have took your whole business for survival, but forgot that if you seek the kingdom of God first, everything will be added to you. Maybe you've forgotten about that. Many times in our life, we go back to practical modes, forgetting the spiritual mode, thinking or having confusion, and there is no consistency. Jesus says to Peter, now I'm giving a new role. It's not about fishing anymore. I want to reinstate that. I want to reaffirm that. I want to repeat that. Your calling is not about fishing. It's about shepherding. Why Jesus takes time to intervene with Peter na? Idalana. Because Jesus knew for sure on him, on the rock, he is going to build the church. On Peter, he's going to build the church. Again, I tell you, no longer you will be called a fisherman, but a shepherd, pastor. முதல்ல சபைக்கு பாஸ்டர் யார்? Peter. Is the call only for him? முன்னாடியும் அவர் சொன்னார், மீன்கள் எல்லாம் திரளாம் மீன்களை பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபாலோ மீ அப்படின்னாரு. மேபி அது ஒரு டெம்பரலாக இருக்கும், 3.5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும்னு நான் வச்சுக்கிட்டாலும். Now Jesus saying again, follow me. These words coming from the resurrected Savior. எங்க போறாரு Jesus? Where we have to follow him? There is no end for his life, and we need to go after him. அவருடைய அந்த வாழ்க்கைக்கு இதுக்கு மேலே எண்டே கிடையாதுங்க ஜீசஸ்க்கு. We need to follow him to the eternity. That's a good news. And Jesus is inviting all of us this morning. In the whole Jesus' third appearance scenario, it looks like, and the whole chapter and the whole narration is happening just for Peter. Maybe this whole sermon is for you. Maybe the one verse may be spoken over your life. Peter found a new grace in that morning. It's not just about the breakfast, it's about fresh grace. Jesus sought after Peter. He reaffirmed his calling. He reinstated his calling. He restores his faith, his doubt, his confusion. எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவர் புதுசாக ஒரு அழைப்பு விடுவிக்கிறார். Galilee, boat, fishing, net, the 3-4 questions, answers, everything shows a reversal of incidents to assure Peter's restoration. இதெல்லாம் ரிவர்ஸில் நடக்குது, செகண்ட் டைம் நடக்குது. Is there
God speaking to you second time or over and over with you? Is there anything that God is telling you, do this or don't do this? That's very, very important to think about it. The same grace is available for this morning to reinstate us, to rekindle us, to resend us, to restore us. What we need to do, follow him. இயேசுவை பின்பற்றுவது. 1 Peter 5:10 and 11 says, and the God of all grace who called you to his eternal glory in Christ is calling with all grace. புதிய கிருபை, மீட்கிற கிருபை, நிலைநிறுத்துகிற கிருபை, புதுப்பிக்கிற கிருபை is available for you. பீட்டருக்கு போட், உங்களுக்கு என்ன? பீட்டருக்கு ஃபிஷிங்கு, உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன? அதை நம்ம யோசித்துக்கணும். Grace doesn't leave us where we fell, it lifts us up where we belong. கிருபை வந்து நம்ம ஃபெயில் ஆன இடத்துல விடுறதில்ல, ஓடி வந்து தூக்குது வித் பிரேக்ஃபாஸ்ட். God be praised. Thank you so much.